கிட்டத்தட்ட 100 பக்கத்துக்கு உலகெல்லாம் என்கிற ஒரே ஒரு சொல்லுக்காக ஒருவர் உரை எழுதியிருக்கிறார் என்றால் வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருமே எழுதியது. சரி, இந்த பேச்சுக்கு அவருக்கு ஞானம் எங்கிருந்து வந்ததுன்னா, அவர் அறையில் உட்கார்ந்து கொண்டு பெரிய புராணத்தை படிக்கல. திருவிளையாடற் புராணத்தை வாத ஊரடிகளுக்கான அந்த உபதேசங்கள் முதல் நாள் ஏடு படிச்சாரு, அவர் அதெல்லாம் உட்கார்ந்து படிக்கல. ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்காமலேயே இத்தனையையும் வள்ளல் பெருமானால் எப்படி சொல்ல முடிந்தது? பெரிய புராணத்துல வார்த்தை வருது சார், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியன், நிலவுலாவிய நீர்மலி வேலியின் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான். உலகெல்லாம்னு ஒரே ஒரு சொல் வருது பாருங்க, உலகெல்லாம். இந்த உலகெல்லாம் என்கிற சொல்லுக்கு என்னென்ன உலகம்னு பட்டியல் போட்டார். இப்போ நீங்க உரைநடை பகுதி நூல் எடுத்தீங்கன்னா, உலகெல்லாம் என்று சொல்லுக்கிட்ட உரைன்னு கிட்டத்தட்ட 100 பக்கத்துக்கு உலகெல்லாம் என்கிற ஒரே ஒரு சொல்லுக்காக ஒருவர் உரை எழுதியிருக்கிறார் என்றால் வள்ளல் பெருமானை தவிர வேறு யாருமே எழுதியது. பெரிய புராணத்துக்கு எவ்வளவோ உரை வந்திருக்குது, எவ்வளவோ பேர் உரை எழுதிட்டாங்க சார். ஆனால் நான் வியக்கிறேன், உலகெல்லாம் என்கிற ஒரு சொல்லுக்கு 100 பக்கங்களுக்கு உரை எழுதிய ஒரே தமிழறிஞர் வள்ளல் பெருமான் என்பதெல்லாம் நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம்.